முருகா, ஆறுமுகமும் 12 கண்களும் கொண்டு தீராத வினைகளையெல்லாம் தீர்த்து மக்களை வாழ்விக்க வந்த என் தெய்வமே அந்தா, உன் திருநாமத்தை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். பிறந்து வளர்ந்து பேசத் தெரிந்த நாள் முதல் நான் உன் திருநாமத்தை பேசாத நாள் இல்லை, உன் திருப்பாதத்தை வணங்காத நேரமில்லை. சொல்லுக்கு சொல் முருகா முருகா என்று சுந்தரத்தமிழில் இசைகலந்து செல்லுமிடமெல்லாம் உன்னை போற்றுபவருக்கும் பாடுபவருக்கும் கருணை காட்டும் என் தெய்வமே, உன் மாபெரும் காவியத்தை படிப்பவர், கேட்பவர், சிந்திப்பவர் அனைவரும் நற்பலம் பெற்று நல்வாழ்வு வாழ்கிறார்கள். முருகா என்ற உன் திருநாமத்தை கேட்டு உருகாத மனமில்லை, ஆனந்த கண்ணீர் பெருகாத கண்கள் இல்லை. உன் கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? வேண்டித் தவங்கிடந்து வரமாயிரம் பெற்ற சூரபத்மன் நல்வழியில் செல்லாமல் தேவர்களை கொடுமைப்படுத்தி பல இன்னல்கள் செய்தான். அதைக் கண்டு அறிவுரை கூறாமல் அவன் தங்கை அஜமுகி தவறான வழியில் சென்ற தன் தமையனின் வெற்றி செய்தி கேட்டு பேரானந்தம் அடைந்தார். வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி, மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி. துன்முகி, அண்ணன் சூரபத்மனின் வெற்றி கொடி அமரர் உலகத்திலும் பட்டொளி வீசி பறக்கிறது. வானவர் வலிமை இழந்து விட்டனர். வரம் பெற்றவன் சூரபத்மன், வலிமைக்கு தாரகன், வாரிசுக்கு சிங்கமுகன் என்று எனது தமையன்மார்களை பாராட்டாத வாய்களே கிடையாது. ஆழிசூழ் உலகிற்குள்ளே நமது வீர மகேந்திரம் இத்தனை நாள் அடங்கி கிடந்தது. இனி மண்ணிலும் விண்ணிலும் நமதாட்சிதான். அதிலும் குறிப்பாக என் கண்ணசைந்தால் சகல உலகமும் அசையும் என்பதில் சந்தேகமே இல்லை. காரணம், அசுர குலத்திற்கே தங்கள் தமையன்மார் மூவரே தலைவர். அவர்களுக்கு நீங்கள் ஒரே தங்கை, அதிலும் செல்ல தங்கை. சொல்லவும் வேண்டுமா? அசுரர் குலத்துக்கு மட்டுமல்லடி, அகில உலகிற்கே எனது தமையன்மார் மூவர் தானே தலைவர். நாளை பார், அக்னி, வருணன், வாயு, அமரர் குல தலைவர் அனைவருமே நமது ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகிறார்கள். சரி, இத்தனை வெற்றியோடு வரும் தமையன்மார்களுக்கு தாங்கள் என்ன வெகுமதி அளிக்கப் போகிறீர்கள்? விலை மதிப்பில்லாத வெகுமதி ஒன்று அளிக்கப் போகிறேன். என்ன தேவி? இந்திரனை சிறைப்பிடித்து வரும்போது எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு இந்திராணி எங்கோ மறைந்து விட்டாளாம். அவளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து வெற்றிக்கு பரிசாக அண்ணனிடம் நான் சேர்க்கப் போகிறேன். நல்ல திட்டம். நடந்துவிட்டால் நாடு புகழும். மற்றும் ஒருபடி உங்கள் திறமை உயரும். ஆனால் உங்கள் தமையன்மார்களையே ஏமாற்றிவிட்டு ஓடிப்போனவள் உங்கள் கைக்கு கிடைப்பாளா? பைத்தியக்காய், ஒரு ஆணை பெண் ஏமாற்றுவது வெகு சுலபம். ஆனால் பெண்ணையே பெண் ஏமாற்றுவது மிக மிக கடினம். தேவி, மாயையெல்லாம் கற்றவர்கள் வானவர்கள் என்று சொல்கிறார்களே, ஒருவேளை நம் கண்ணுக்கு தெரியாமலேயே இந்திராணி எங்காவது மறைந்திருந்தால்? மாயை கற்றவர்கள் தானே வானவர்கள். மாயை என்பவள் பெற்ற பிள்ளைகளே நாங்கள். அதை மறந்து விட்டாயா நீ? அடே அப்பா, உங்களுடன் பேசி வெற்றி பெற முடியுமா? பேச்சிலே புகழுரை தேவையில்லை. இந்திராணியை இங்கு கொண்டு வந்து சேர்த்த பிறகு பெரும் பாராட்டே நடத்து. அப்போது அதில் பங்கு கொள்ளுகிறேன். அவ்வளவு சுலபத்திலே இந்திரனி மனைவி உங்கள் கைக்கு கிடைத்து விடுவாளா? எங்கு போவாள்? எப்படியும் என் கையில் பிடிபட்டே தீருவாள். இந்திராணி யாரது? மகாமுனிவர் காசிவர் என் தந்தை. அதைவிட மந்திர சக்தியில் மாமேதையான மாயை என்பவள் என் தாய். அதிலும் குறிப்பாக மண்ணையும் விண்ணையும் மற்ற உலகத்தையும் கட்டியாளும் அசுரகுல தலைவன் சூரபத்மன் என் தமையன். அவரின் ஒரே தங்கை, அபிமான தங்கை அஜமுகி என்பார் என்னை. தாய், தர்மத்தை சிதைத்து வானவர்களை வதைத்து அமரர் உலகுக்கு அதிபதியாய் விளங்கும் என் தலைவனையும் சிறையில் அடைத்து மற்றும் கொடுமைக்கே கோமகனாய் விளங்கும் தங்கள் தமையனுக்கு தாங்களாவது அறிவுரை கூறக்கூடாதா? அடக்கியாளன் நினைத்தவன் உலகில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை அம்மா. பைத்தியக்காரி, சாகா வரம் பெற்றவர்கள் நாங்கள். சக்தி மென்மேலும் பெருகும் எங்களுக்கு. ஆண்டவன் கொடுத்த சக்தியை அநீதியான வழியில் செயல்படுத்தினால் இறுதியில் ஆக்கம் தந்தவனே அழிக்கவும் முடிவு கட்டி விடுவான். ஆண்டவன் அவன் அழிக்க வேண்டிய வரத்தை எல்லாம் அழித்துவிட்டு பாவம் கல்லாய் அமர்ந்து விட்டான் கையிலையிலே. எல்லா வரமும் பெற்று விட்டோம். இனி எம்மை வெல்ல உலகில் எவரும் இல்லை. அப்படி சொல்லாது. வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் இல்லாமல் இருக்கவே முடியாது. உன் பேச்சு புறப்படு. எங்கே? எங்கள் வீர மகேந்திரபுரத்திற்கு. எதற்காக? வெற்றிக்கு பரிசாக சூரனுக்கு உன்னை கொடுப்பதற்காக. ஆண்டவா, இது என்ன சோதனை? சீக்கிரம் புறப்படு. விடமாட்டேன். பெண் என்பதற்காக பெரும் அமைதியுடன் கூறுகிறேன். விட்டுவிடு இந்திராணியை. என்னை எதிர்த்து பேசும் அளவுக்கு நெஞ்சிலே உரம் பெற்ற யார் நீ? நீ கவர்ந்து செல்ல நினைக்கும் இந்திராணியை காக்கும் மகாக்காலன் நான். அறிவற்றவனே, அகில உலகத்தையும் கட்டியாளும் சூரனின் தங்கை அஜமுகி என்பதை அறியாமல் புலம்பி விட்டாய். பரவாயில்லை, மன்னித்தோம். போய்விடு.
உலகெங்கும் உயர்வு பெற்று ஓங்கி நிற்பது இந்த சூரபத்மனின் கை. அதே சமயம் ஒரு அற்பனால் துண்டிக்கப்பட்டிருப்பது உடன் பிறந்தவனின் கை. திக்கட்டும் ஜெயித்தென்ன, தேவர்களை அடக்கி என்ன, ஈசனிடம் வரங்கள் பெற்றென்ன, பாசமுள்ள தங்கையின் கை போய்விட்டதே. தம்பி தாரகா, புறப்படு. பொங்கி வரும் மனவேகம் அடங்குவதற்குள் தங்கையின் கரத்தை அறுத்த பேடியவனோ அவன் சிரத்தை அறுத்து என் காலடியில் கொண்டு வந்து சேர்த்து விடு. அண்ணா, அன்பு தங்கையின் கரம் துண்டித்த கயவரின் கடைபட்ட தோள்களை அறுத்து அங்கு கள்ளன ஊறும் ரத்தம் குடித்து நடைபெறும் காண்பீர் உலகீர். தடையாக எமக்கு எவர் நின்றாலும் அவர்களுக்கு அசுர குலத்தவர் தரும் பரிசு இதுவென்று பாடங்கற்பித்து வருகிறேன். ஆணையிடுங்கள். அப்பா, அத்தை ஒருவர் சிந்திய ரத்தத்திற்கு அமரர் உலகத்தில் உள்ள அனைவர் உதிரமும் நம் உடைவாளில் படிய வேண்டும். நம் குலம் துடித்தது போல் தானவர் குலமே துளி துடித்து புலம்ப வேண்டும். அனைவரும் அவசரப்பட்டு ஆத்திரப்படுவது மதியினம். ஆராய்ந்து பார்ப்பதே நற்குணம். சிங்கமுகா, உனக்கே என்ன விளக்கம் சொல்லுகிறாய்? சகோதர, நம் தங்கை என்ற பாசத்திற்குள்ளே கட்டுப்பட்டு விட்டால் எதிரி செய்தது தவறென்றுதான் படுகிறது. ஆனால் தர்மம் என்ற வீட்டிற்குள்ளே நின்று பார்த்து ஆராய்ந்தால் தங்கைக்கு அளித்த தண்டனை சரியென்றே தெரிகிறது. இல்லை இல்லை, அண்ணன் சிங்கமுகன் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன். பாசத்திற்கு முக்கியத்துவம் தேவையில்லை. பலப்பரீட்சை செய்து பார்க்கிறான் பகைவன். அதற்கு நாம் பணிந்துவிடக் கூடாது. மாத்தான் அஜமுகியின் கையை மட்டும் வெட்டவில்லை, அசுரர் குலத்தின் மானத்தை, மரபை, மரத்தை, வீரத்தை வெட்டி இருக்கிறான். இதற்கு மறுப்பு தேவையில்லை. வாளெடுத்து பகை முடித்து வானவரை சிறைபிடித்தும் வலிமையில் குன்றினார் இல்லை. வணங்குவதெல்லாம் அவர்கள் காட்டும் நடிப்பு. பஞ்சம் தீர்க்கிறார்கள் மறைந்திருந்து. வழிவிட்டு விடாதீர்கள். அதற்கு சூரன் மரபிலே வந்த உரிமையோடு சொல்லுகிறேன், சூளுரைத்து புறப்படுங்கள். இன்று தங்கைக்கு, நாளை தமையனுக்கு. ஆகவே தயக்கம் தேவையில்லை. துண்டித்தவரை தண்டித்தே ஆக வேண்டும். அத்தையே, தவறு செய்தது யார்? குற்றம் எவர் வேறு? சித்தப்பாவுக்கு சற்று விவரமாக சபையறிய விளக்கம் கூறுங்கள். தேவையில்லை. விளக்கமோ வினாவோ விடையோ இனி அவசியம் இல்லை. தங்கை தவறே செய்திருந்தால் தண்டிக்க அவனுக்கு என்ன உரிமை? எம்மிடம் முறையிட வேண்டியது அவனின் கடமை. இதை விடுத்து ஒரு பெண்ணின் கையை ஆடவன் துண்டிக்கலாமா? மாற்றான் மனைவியை அபகரிக்க நமது தங்கை மட்டும் எண்ணலாமா? பைத்தியக்காரா, சிந்திக்காமல் புலம்பாதே. சிறையெடுப்பது ராஜதந்திரங்களில் ஒன்றல்லவா? அது வீரனுக்கு ஆண்மகன் செய்கை அல்லவா? போதும் உன் கருத்து. என்ன உன் முடிவு? பலம் பெற்ற பல ஆயுதங்களை வரம் பெற்று வாங்கி இருக்கிறோம். அதை பலாத்காரத்தில் ஈடுபடுத்தினால் கூர்மை மடிந்துவிடும் என்று எச்சரிக்கிறேன். எச்சரிக்கை விடுக்கும் சித்தப்பா, நமக்கென்று சொந்தமான இடத்தில் இந்திராணி ஒளிந்து கொண்டிருக்கலாமா? இடம் மகனே, எல்லைக்கோடு வகுத்தது யார்? இடத்தை சாசனம் செய்தது எப்போது? அவசியமில்லை. அசுரர் காலடிப்பட்ட இடமெல்லாம் அவர்களுக்கு சொந்தமான இடமே. அப்படி சொல்லுங்கள் அண்ணா. நீங்கள் கூறியது போல் நமக்கு சொந்தமான மண்ணில் இந்திராணி இருக்கக்கூடாது என்றுதான் அவளை அப்புறப்படுத்த முயற்சித்தேன். அதை அண்ணா சிங்கமுகன் உணராமல் என்னை குற்றவாளியாக்கி எதிரியை நிரபராதியாக்குகிறார். எப்படியோ சண்டையை துவக்க வேண்டும் என்பதற்காகவே சகோதரி இப்பொழுது இடப்பிரச்சனையை சாக்காக வைக்கிறாள். ஆம், நமக்கு காரணம் தானே தேவை. காரியத்தில் ஈடுபட்டால் வெற்றியும் கிடைக்க வேண்டும் அல்லவா? வெற்றி அது நம் பரம்பரை சொத்து. அத்தை செய்தது தவறாகவே இருந்தாலும் அவர்கள் கையை வெட்டியது குற்றமே. அக்குற்றம் புரிந்தவர்களை பழிக்கு பழி தீர்ப்பது நம் கடமையே. அப்பா, ஆணையிடுங்கள். அசுர குலத்தில் ஒரு பெண்ணின் கையை துண்டித்ததற்காக அமரர் குலமே அடியோடு அழிந்து விட்டது என்று வருங்காலம் சொல்ல வேண்டும். அப்பா, ஆணையிடுங்கள். ஒரு வாழ் மட்டும் உரையிலேயே உறங்கி கிடப்பதின் மர்மம் என்னவோ? செல்லும் வழி தவறாய் இருப்பினும் செஞ்சோற்று கடனை நானும் முடிக்கிறேன். உத்தரவிடுங்கள். அப்படி சலிப்பான உதவி எமக்கு தேவையில்லை. எவன் தயவையும் எதிர்பார்த்து நான் வாழவில்லை. என்னை நான் நம்பியே எதிர்ப்பை சமாளிக்க காத்திருக்கிறேன். அஜமுகி, உன் உடம்பிலே ஓடுகிற உதரமே என் உடம்பிலும் ஓடுகிறது. இன்றைய தினத்திலிருந்து உன் பகைவர் என் பகைவர், உன் சிந்தனை என் செயல், உன் காரணமே என் காரியம். அனைவரும் புறப்படுங்கள். நீதி, நேர்மை, நியாயம், நிதானம் அத்தனையும் கடலோடு கரைத்து விடுங்கள். அமரர்கள், அவரை சேர்ந்தவர்கள் எவராக இருந்தாலும் அழித்து விடுங்கள். அணு அணுவாக சித்திரவதை செய்யுங்கள். எதற்கு மஞ்சாதீர்கள். நம்மை அழிக்க இந்த உலகில் எந்த சக்தியும் இல்லை. ஒன்றை தவிர வேறு எந்த சக்தியாலும் சூரபத்மனுக்கு மரணமில்லை என்றுதான் முன்னாளில் அவனுக்கு வரம் கொடுத்தோம். அதை மறந்து இன்று ஆணவத்தால் புலம்புகிறான். விரைவில் அழிந்து விடுவான்.
நன்றி மறந்தவன் நானிலத்தில் வாழமாட்டான், வாழவும் யாம் விடமாட்டோம். பிறகு தயக்கம் என்ன? அடாத செயல்களை செய்து வரும் அசுரர் தலைவனையும் அவனது கூட்டத்தினரையும் அழித்து அமரர்களை விரைவில் காக்க வேண்டியதுதானே? உமா, அசுரர்கள் விரைவனில் அழிந்திடுவர். ஆனால் சூரபத்மன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தாலும் கூட அமரர்கள் சில காலம் இன்னல்களை அனுபவித்து தீர வேண்டும் என்பதுதான் விதி. அந்த விதியை தங்களால் மாற்ற முடியாதா? எப்படி மாற்ற முடியும்? தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதானே தத்துவம். அப்படி அவர்கள் செய்த தவறு என்ன? தான் என்ற அகந்தை கொண்டு என்னையே அழைக்காமல் யாகத்தை நடத்துகிறான் தக்ஷன் என்று தெரிந்தும் அவன் அழைப்பை ஏற்று இந்த அமரர்கள் அங்கு சென்றதால் வந்த வினை இது. சரி, கடந்த காலத்தை மறந்து மனச்சாந்தி பெறுங்கள். சூரன் கையிலே சிக்கி வானவர்கள் படும் வேதனை தங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டுமா? விரைவில் அவர்கள் துன்பத்தை போக்கி இன்ப வாழ்வு கொடுங்கள். சக்தி, வாழ்வை கொடுத்தாலும் இந்த வானவர்கள் யாரிடமாவது வகையாக சிக்கிக்கொண்டு அடிக்கடி அல்லல் படுகிறார்கள். பாவம். அவர்கள் தானா பாவம்? நீங்கள் மட்டும் என்ன? உங்களை தூஷிக்கும் அசுரர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஏராளமான வரங்களை கொடுத்துவிட்டு சமயத்தில் வேதனைப்படுவீர்கள். உங்களையே பூஜிக்கும் அமரர்களையும் பக்தர்களையும் வேண்டுமென்றே சோதனைக்குள்ளாக்குவீர்கள். கேட்டால் இதெல்லாம் ஒரு நாடகம் என்பீர்கள். அடே அப்பா, உங்களை நம்பவே கூடாது. உமா, சூரனை வதைத்து தேவர்களை காக்க வேண்டும், அவ்வளவுதானே? உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், இல்லையே அமரர்களை நான் பாதுகாக்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? எமது சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் சூரனை வெல்ல முடியாது. உங்களுக்குள் இருக்கும் சக்தியே நான் தானே. அது என்னுள் அடங்கிவிட்டது. இனி தனியே இயங்க உனக்கு வல்லமை கிடையாது. ஒரு காலம் அப்படி சொல்லாதீர்கள். உள்ளதை சொல்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஈசனே, எங்கள் நன்மைக்காக சக்தி வாதாடுகிறார்கள். இதற்காக தாங்கள் சினம் கொள்ள வேண்டாம். மகாதேவன், பிறர் விடும் கண்ணீரை கண்டு கலங்கும் தன்மை பெண்மைக்குத்தானே உரியது. அதனால் தான் பராசக்தி அமரர்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். இதற்காக நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாம். ஒருவரும் அஞ்ச வேண்டாம். எங்களுக்குள் சண்டை என்று ஒன்று நடந்தால்தான் சகலருக்கும் வழி பிறக்கும். உமா, சாந்தமடை. வேடிக்கையாக சிறிது நேரம் விளையாடுவேன். போதும் உங்கள் விளையாட்டு. வேதனைப்படும் வானவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள். இனி சூரனை பற்றி சிந்தித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்றே அதற்கு வழி செய்கிறேன். என்னிடம் பெற்ற வரத்தை கொண்டு என்னை சேர்ந்தவர்களையே கொடுமைப்படுத்தும் அசுரனை அழித்து விடுகிறேன். அஞ்சாதீர்கள். இதோ சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம், திருவதனம் என்ற எனது 6 முகங்களை கொண்டு எனது சக்தியெல்லாம் உண்டு திரட்டி ஒரு குமரனை உண்டாக்கி அவனை கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்கிறேன். முருகா, குமரா, செல்வா, சரவணா, சக்திமைந்தா, காங்கேயா, கைலிநாதன் அருளிலே தோன்றிய கருணையே வடிவான முருகா, உன்னை சீரும் சிறப்புடன் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் அறுவருக்கும் அம்மையப்பன் கட்டளையிட்டிருக்கிறார்கள். வா. யார் நீங்கள்? எங்கள் அறுவரையும் கார்த்திகை பெண்கள் என்று அழைப்பார்கள். அமர உலகிலேயே தனிப்பெரும் தெய்வமாக நீ விளங்க வேண்டும் என்று எண்ணித்தான் உன்னை வளர்க்கும் பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் ஒருவனாக இருக்கிறேன், நீங்கள் 6 பேர் இருக்கிறீர்கள். நான் யாரிடம் வளர்வது? யாரிடம் வளர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவர்களிடமே வளரு. ஆனால் உன்னை காக்கும் பொறுப்பு எங்கள் அறுவரையும் சேர்ந்தது. வா. அப்படியா? வா. வரமாட்டேன். முருகா, வா. ஏன் தயக்கம்? வா.
கொண்டாயா? உலகத்தவருக்கெல்லாம் வருங்காலத்தில் பெரும் பெரும் தத்துவங்களை எடுத்து உபதேசிக்கப் போகிறவன் இன்று பிள்ளை விளையாட்டு விளையாடி வேடிக்கை காட்டும் காட்சியை பார்த்தாயா? முத்தமிழுக்கும் தலைவனாகி, உலகுக்கும் இறைவனாகி, 3 சக்திகளுக்கும் உரியவனாகி, பெரும் பெயர் முருகன் என்று புகழ் பெறப் போகிறான். சக்தி, அறுவராகி ஆடி ஓடி வேடிக்கை காட்டும் பிள்ளைகளை நீ அழைத்து ஒன்று சேர்த்து நல்லாசி. முக்கண் முதல்வர் அருளிலே தோன்றிய முருகா, திருமாலின் மருகா, குலப்பெருமையை காக்க வந்த குமரா, குறை தீர்க்க பிறந்த குகா, சத்தியத்தின் தத்துவத்தை விளக்க வந்த சரவணா, சான்றோர்க்கு சான்றோனாய் விளங்கப் போகும் சண்முகா, அறுவரும் என் அருகே ஓடி வாருங்கள். கந்தா, பிரிந்த குழந்தைகளை ஒன்று சேர்க்கும் பெருமை தாய்மைக்கே உரியது என்ற தத்துவத்தை பராசக்தி நிரூபித்து காட்டிவிட்டாள். முருகா, 6 உருவமும் சக்தியால் ஓருருவமானதால் இன்று முதல் எல்லோரும் உன்னை கந்தன் என்று அழைக்கட்டும். கந்தன் கருணை உலகெங்கும் பரவட்டும். அறுவரை ஒருவனாக்கிய அன்னையே, அடியேனை தோற்றுவித்த ஆதி அந்தமில்லா தந்தையே, அருள் கூர்ந்து நல்லாசி கூறுங்கள். அருட்பால் ஊட்டி என்னை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அறுவருக்கும் என் நன்றி. தந்தையே, அவர்களுக்கு நல்லாசி கூறுங்கள். இதுவே எனது வேண்டுகோள். கார்த்திகை பெண்களே, கந்தனின் காவியத்திலே நீங்கள் நிரந்தரமாக இடம்பெறுவீர்கள். அவனை வளர்த்த பெருமைக்காக நீங்கள் அனைவரும் கார்த்திகை நட்சத்திரங்களாக மாறி மங்காத பிரகாசத்துடன் சுடர்விட்டு ஒளி வீசி வானொலிகள் இடம்பெற்று என்றும் குறைவில்லா புகழுடன் திகழுங்கள். கார்த்திகை பெண்களாகிய நீங்கள் கந்தனை சிறப்போடு வளர்த்ததால் இன்று முதல் அவனுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் விளங்கட்டும். முருகனுக்கு விழா கொண்டாடுவதற்கு முன் பக்தர்கள் உங்களுக்கு வணங்கி பெறும் நல்லருள் உங்களை வணங்குபவர்களுக்கும் கிடைக்கட்டும். ஒன்று சேர்ந்து வானொலிகள் என்றும் ஜோதிமயமாய் நிலவுங்கள். எமது பூரண ஆசி. வணக்கம் பிரம்மதேவரே. அண்ணா, பணிவோடு நான் வணக்கம் சொன்னதையே லட்சியம் செய்யாமல் ஆணவத்தோடு இந்த நான்முகன் செல்வதை கவனித்தீர்களா? தம்பி, அப்படி தவறாக பிரம்மாவை நினைக்காதே. அவர் ஏதாவது நீண்ட சிந்தனையில் சென்றிருப்பார். படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள நான்முகன் தன்னை மறந்து இப்படி சிந்தனையில் ஈடுபட்டிருந்தால் இவரது சிருஷ்டியில் மனிதன் மிருகமாகவும் மிருகம் மனிதனாகவும் மாறிவிடுமே. முருகா, நாமோ சிறு பிள்ளைகள், அவர்களோ பெரியவர்கள். சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் பணிவுக்கு பதில் பணிவு காட்டாவிட்டால் அதற்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும். வேண்டாம் வேண்டாம், விளையாட்டு விபரீதமாகிவிடும். அப்படி ஒன்றும் ஆகாது. நீங்கள் இங்கிருந்து சற்று வேடிக்கை பாருங்களேன். மாட்டே, உன் பாடு பிரம்மன் பாடு. நான் வருகிறேன். பிரம்மதேவரே, என்ன முருகா? திசைக்கு ஒன்றாக 4 முகங்கள் இருந்தும் கூட நான் பணிந்தது உங்களுக்கு தெரியவில்லை அல்லவா? குமரா, நான் கவனிக்கவில்லை. ஓஹோ, கவனிக்கவில்லையா? கவனம் இங்கில்லையா? சரி, உமக்கு தொழில் என்ன? என்ன இது? புரியாதவன் போல் புதிதாக கேட்கிறாய். கேட்ட கேள்விக்கு பதில். என்ன தொழில்? படைக்கும் தொழில். எதை அடிப்படையாக கொண்டு படைக்கும் தொழிலை செய்கிறீர்? வேதத்தை மையமாக கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு ஜீவராசிகளை படைக்கிறேன். அந்த வேதத்திற்கு விளக்கம் என்ன? ஓம் என்ற சொல்லிலிருந்து உதயமாவது வேதம். அந்த ஓம் என்பதற்கு என்ன பொருள்? அதுதான் பிரணவம். பிரணவத்தை பிரித்து சொல்லும். அகார உகார மகாரங்களின் சேர்க்கை. அந்த அகார உகார மகாரத்திற்கு அர்த்தம் சொல்லும். அதாவது ஏதாவது அகாரம் என்பது என்ன வந்து என்ன வந்து முருகா, உண்மையிலேயே எனக்கு இதற்கு பொருள் தெரியவில்லை. ஆனால் போதும். வேதத்தை மையமாக கொண்டு படைக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள உமக்கே அதற்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால் இது மாபெரும் வெட்கக்கேடு. நான்முகனே, வாதம் இப்படி. வேதத்திற்கு நீரே விளக்கம் சொல்லும் வரை உம்மை விடப்போவதும் இல்லை. உமது தலைக்கணம் வேரோடு ஒழிய தக்க தண்டனை கொடுக்காமலும் இருக்கப் போவதில்லை. பிரம்மதேவரே. சுவாமி, என் தலையில் யாரோ அழுத்தமாக குத்தியது போல் ஒரு பெரும் அதிர்ச்சி. உமா, எனக்கும் அதே நிலைதான். எதனால் அப்படி? உன் இளைய மைந்தன் ஆறுமுகன் இருக்கிறானே, அவன் நான்முகனோடு விளையாடுகிறான். என்ன விளையாட்டு? சற்று பொறு, இன்னும் வேடிக்கை பார்ப்போம். பூதகணங்களே, வேதத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனை உடனடியாக தனியிடத்தில் அழைத்து வையுங்கள். தம்பி, அண்ணா, நீங்கள் பேசாமல் இருங்கள். முருகா,
என்ன விளையாட்டு இது? என்னை அடைத்து வைத்தால் படைக்கும் தொழில் என்ன ஆவது? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீர் சற்று ஓய்வு பெறும். இழுத்துச் செல்லுங்கள் பிரம்மனை. வேண்டாம், நானே போகிறேன். முருகா, இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம். இந்த விவரம் தந்தைக்கு தெரிந்தால் பெரிதும் உன் மீது ஆத்திரப்படுவார்கள். ஒரு காலம் இல்லை. பிரணவத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனுக்கு தக்க தண்டனை கொடுத்தார் என்று அன்னையும் தந்தையும் என் மீது ஆனந்தமே அடைவார்கள். குமரா, உன் பிள்ளை விளையாட்டை பிரம்மனிடம் தான் காட்டுவதா? அதைவிட மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் நான் முகனை நேற்று பிறந்த நீ தலையில் குட்டுவதா? உன் விளையாட்டிற்கு அளவே கிடையாதா? போதும் வேடிக்கை. உடனடியாக பிரம்மனை விடுதலை செய். அன்னையே, நீங்கள் ஆத்திரப்படும் அளவிற்கு அடாத செயல்களில் நான் ஈடுபடவே மாட்டேன். நடந்ததை கேளுங்கள். பிறகு நான் செய்தது சரியா தவறா என்று நீங்களே முடிவு கூறுங்கள். எல்லா விவரமும் உன் தந்தை சொல்லி தெரிந்து கொண்டுதான் நானும் இங்கு வந்திருக்கிறேன். பெரியோர்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனையில் சிறுபிள்ளை நீ எதற்காக தலையிடுகிறாய்? தாயே, பெரியவர்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் செய்யும் தவறுகளை நாம் மறைத்துக் கொண்டே போகவும் கூடாது. அதுதான் மன்னிக்க முடியாத தவறு. முருகா, பயமற்ற தைரியம் வந்துவிட்டது. அத்துடன் பேசவும் கற்றுக்கொண்டாய் நீ. தாயே, வேதத்திற்கே நாயகனின் தந்தை, வல்லமைக்கே தலைவியான சக்தி எனது அன்னை. பிறகு பேச்சையும் தைரியத்தையும் விலை கொடுத்தா வாங்க வேண்டும். சரி, உனது அன்னையின் கட்டளை. உடனடியாக பிரம்மதேவனை விடுதலை செய். மன்னிக்கவும், தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தத்துவம். அப்படியானால் பிரம்மதேவனை விடுதலை செய்ய மாட்டாயா? மாட்டேன் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அந்த அளவிற்கு பெரியவனாகி விட்டாயோ? பெரியவர் பிழை செய்யும் போது சிறியவன் பெரியவனாகி விட வேண்டியதுதானே? கந்தா, பிடிவாதம் வேண்டாம். தவறு செய்தவருக்காக தாங்களும் பரிந்து பேச வேண்டாம். சரவணா, வேலவா, தவறோ சரியோ முறையோ அன்னை தந்தை கட்டளையை ஆறுமுகன் நிராகரித்தான் என்ற அவச்சொல்லுக்கு ஆளாகாது. உடனே பிரம்மனை விடுதலை செய். யாரங்கே? அடைத்து வைத்திருக்கும் பிரம்மதேவனை உடனடியாக விடுதலை செய். சண்முகா, நீ மட்டும் என்னுடன் வா. உன்னோடு நான் தனியாக பேச வேண்டும். தாயே, தம்பிக்கு நான் அப்போதே சொன்னேன். இப்போது தந்தையின் கோபத்திற்கு ஆளாகப் போகிறான். விநாயகா, ஒரு தத்துவ நாடகம் ஆடுகிறார் உன் தந்தை. அதற்கு தலைவன் தகப்பனா பிள்ளையா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். குமரா, என்னதான் சமாதானம் கூறினாலும் படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நான்முகனை நீ சிறையில் அடைத்தது மாபெரும் தவறு. தந்தையே, தங்கள் அருளிலே தோன்றிய நான் ஒரு காலம் தவறு செய்யவே மாட்டேன். வேதத்தை கற்று மறந்தவன், அதை பிறருக்கு எடுத்து உபதேசிக்காதவன், அவசரத்தோடு பாடியவன், அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாதவன். இந்த 4 குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் சிந்தித்து சிந்தித்து மீண்டும் திருந்துவதற்காக அவனை தனியே காராகிரகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்று தாங்கள் தானே ஆகம சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறீர்கள். ஆம், நான் தான் கூறினேன். அதை இல்லை என்று யார் மறுத்தார்கள்? இப்போது உங்கள் வாக்குக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் வேதத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியாத நான் முகனை சிறையில் அடைத்தேன். இது எப்படி தவறாகும்? நீ சிறுபிள்ளையாயிற்றே. பிரணவத்துக்கு பொருள் கூறினால் உனக்கு புரியுமோ புரியாதோ என்று பிரம்மன் மௌனமாயிருந்திருக்கலாம் அல்லவா? அறியாத பிள்ளை தெரியாத விஷயத்தை கேட்டால் அனைத்து அறிந்த பெரியோர் அதை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? சொன்னாலும் உனக்கு புரியாத வயது. அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? தங்களால் ஆக்கப்பட்ட சாஸ்திரம் வேதம் சகலமும் அறிந்தவன் நான். அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? கேட்பதற்கு நீங்கள் தயாரானால் சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவர் ஆசான், கேட்பவன் சீடன் அல்லவா? புதிதாய் கற்றுக்கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புத்தி சீடனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அமர்ந்ததை உபதேசிக்கிறேன். நான் தந்தை, நீ மைந்தரடா. அதை மறந்து விடாதே. அது உறவு முறையில். உன்னை ஆக்கியவனே நான். காரணத்தோடு படைத்தீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை விட உயர்ந்தவன் நான் தான். எப்படி? தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு 5 எழுத்து, சரவண பவ என்று எனக்கு 6 எழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? புல்லாத பிள்ளை நீ. சரி, வேதத்தை சொல்லு. சீடனே, அமரு.